Hello friends, welcome to my channel Ari and Craft Work. இது என்னுடைய சேனல் நேம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரௌச்சஸ் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் ப்ரௌச்சஸ் ஒர்க் டே 1 to 16 வரைக்கும் என்னுடைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். அது மட்டும் இல்லாமல் நான் ஃபேப்ரிக் பெயிண்டிங் அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுவும் போய் பாருங்கள். என்னுடைய வீடியோலாம் நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சீக்வன்ஸ் வச்சு ஒரு டிசைனை நம்ம எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த ப்ரௌச்சஸ் கிளாஸில் அதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னா, இது ஒரு வகையான சீக்வன்ஸ். இது ஏற்கனவே நம்ம இந்த மாடல் வச்சு போட்டிருக்கோம். இது வேறு மாடல். டியூப் பீட் லாங் சைஸ், 2 mm பீட், சுகர் பீட், சக்கரி, லீஃப் கோல்டன் கலர் லீஃப், நார்மல் த்ரெட், நார்மல் நீடில். இதுதான் தேவையான மெட்டீரியல். இப்போது இந்த மெட்டீரியல் வச்சு நம்ம ஒரு அழகான கிராஃப்ட் ஒர்க் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ரௌச்சஸ் கிளாஸ் டே 17 நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீக்வன்ஸை இப்படி நேராக வச்சு அதில் 2 ஹோல்ஸ் இருக்குது. இதில் ஒரு ஹோல்ஸ் வழியாக நீங்கள் குத்தி, அது பக்கத்துலேயே இன்னொரு ஹோல்ஸ் இருக்குது, அது வழியாக குத்தி கீழே இழுக்கணும். தேவைப்பட்டால் நீங்கள் 2 டைம்ஸ் கூட நீங்கள் ஸ்ட்ரிப்பாக இருக்கிறதுக்கு ஊசியை கீழேருந்து குத்தி மேலே இழுத்து மறுபடியும் அந்த ஹோல்ஸ் வழியாக குத்தி கீழே இழுத்திங்கன்னா உங்களுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது இது பக்கத்துலேயே இன்னொரு சீக்வன்ஸ் வச்சு பாருங்கள். சீக்வன்ஸ் எப்படி வச்சா அழகாக இருக்குமோ அதுக்கேற்றப்பறம் நீங்கள் செட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை அதில் கண்டினியூ பண்ணணும். இப்போ எனக்கு இந்த மாடலில் வேணுனாலும் நான் இப்படி செட் பண்ணியிருக்கேன். குத்தும் போது பார்த்து குத்துங்க, இல்லைன்னா கையில் குத்திக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இது பார்க்காதவங்களுக்காக நான் சொல்கிறேன். த்ரெட்டு நீங்கள் என்ன கிளாத் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற கலரில் போடுங்க, அப்புறம் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் நல்லா இருக்கும். இது மறுபடியும் குத்தி மேலே எடுங்க. நம்ம 2 சைடு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நான் இதுக்கு ஆப்போசிட் சைடில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் அதுக்கேற்றப்பறம் நான் அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு ஊசியை குத்தி கீழேருந்து மேலே இழுக்கிறேன். நீங்கள் எப்போவுமே த்ரெட்டை மீடியம் சைஸில் நீங்கள் கோத்துக்குங்க, அப்போ தான் அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு ஹோல்ஸ் வழியாக அதை கீழே விடுறேன். இந்த கிளாஸ் தொடர்ந்து பார்த்துனே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக இது புரியும். நீங்களும் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடாக நான் எல்லாமே சொல்லித்தரேன். ரொம்ப டஃப்பானது எதுவுமே நான் சொல்லித்தரலை. ஸோ நீங்கள் என்னுடைய சேனலில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நான் இது ஃபினிஷ் இந்த 3 பெட்டில் வச்சு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் சீக்வன்ஸை வச்சு. இப்போ நம்ம இதிலே நம்ம ஒரு சக்கரி கொடுத்தா எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இது எல்லாமே உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற போல் நீங்கள் அது சூஸ் பண்ணிக்கலாம். இது நான் ஜஸ்ட்டு சொல்லி கொடுத்ததுக்காக தான் நான்
சிம்பிளாக சொல்லி கொடுக்கறதுக்காக தான் உங்களுக்கு இந்த மாடல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அப்புறம் உங்களுக்கும் அது புரியும். நான் எடுத்தோடனே டஃப்பாக சொல்லி கொடுத்தா உங்களுக்கு அது புரியாது. இப்போது ஒரு சுகர் பீடை கோர்த்துட்டு அந்த சர்க்கரைக்குள்ளே விட்டு எடுக்கிறேன் நான். நீங்கள் சுகர் பீடோடு சேர்த்து விட்டிங்கன்னா அது ரெண்டுமே வெளியே வந்துடும். ஸோ அதனால் அப்படி செய்யாதீங்க. இப்போ திரும்ப அது பக்கத்தில் இருக்கிற ஹோல்ஸ் வழியாக விடுங்க. அதில் ஒரு சர்க்கரையும் சுகர் பீடும். என் வீடு தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து புரியும். ரொம்ப ஈஸி தான். ஈஸியான மெத்தட் தான் எல்லாமே. இதெல்லாம் சுகர் பீடை கோத்துட்டு நீங்கள் வந்து சுகர் பீடில் ஊசியை விடாமல் சர்க்கரைக்குள்ளே விட்டு எடுக்கணும். அப்போ தான் அது வந்து ஃபிட்டாக நிற்கும். அது இப்போ இந்த சைடில் இருக்கிற சீக்வன்ஸில் விடுங்க. இல்லை நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக உங்களுக்கு வேறு என்ன திங்ஸ் வச்சா நல்லா இருக்குமோ அதை வந்து நீங்கள் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம். அது நிறைய பேர் என்னுடைய சேனல் பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எனக்கும் அது சப்போர்ட்டாக இருக்கும். அது என்கரேஜாக இருக்கும். நானும் உங்களுக்காக நல்ல நல்ல வீடியோலாம் நானும் போடுவேன். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக்கும் நீங்கள் கொடுங்க. ஜுவல்லரி மேக்கிங் கற்றுக்கினாலும் என்கிட்ட வந்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஆரி கற்றுக்கினாலும் கற்றுக்கலாம். ப்ரோச்சஸ் கிளாஸும் 3 கிளாஸும் நீங்கள் என்கிட்ட வந்து கற்றுக்கலாம். நான் சொல்லி கொடுக்க ரெடியாக இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா என்னுடைய இந்த வீடியோவில் கீழே கமெண்டில் எஸ்ன்னு நீங்கள் டைப் பண்ணி அனுப்புங்க. நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். இப்போது இந்த சீக்வன்ஸில் நம்ம சர்க்கரை சுகர் பீட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே லாங் பீடு டியூப் பீடு இருக்கு இல்லையா, அதை வந்து நான் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஊசி வந்து ஸ்மால் சைஸாக எடுங்க. ஏன்னா நான் பிக் சைஸாக எடுத்தனால இது வந்து போகலை, ஊசிக்குள்ளே போகல. ஸோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் எடுத்துக்குங்க. இப்போ நான் வந்து கோத்துட்டேன். அப்புறம் 2 mm பீட், ஒரு சுகர் பீட். இதுவும் அதே போல் தான். நம்ம என்ன பண்ணோம், சுகர் பீடை விட்டுணும். நீங்கள் இந்த 2 mm பீடுக்குள்ளே விட்டு இந்த டியூப் பீடுக்குள்ளே நம்ம ஊசியை கொண்டுன்னு போகணும். இதை ஹேங்கிங்காக நான் வந்து இதை நான் ஃபிட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது வந்து கிளாத்தோடு ஜாயின் பண்ணல, தனியாக நான் ஜாயின் பண்ணுறேன். அப்புறம் நீங்கள் ஸ்லீவ்லலாம் நீங்கள் போட்டிங்கன்னா கீழே அழகாக இது வந்து தொங்கும். பார்க்கறதுக்கு அது வந்து அழகாக இருக்கும். பார்த்தீங்களா, அப்படி தூக்கினுக்கு பாருங்கள். இது பார்க்கறதுக்கும் வந்து அழகாக இருக்கும். நம்ம வந்து கிளாத்தோடு சேர்த்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு அழகாக தெரியாது. தனியாக இருக்கிறதுனால இதோட டிசைன் வந்து நம்மளுக்கு தனியாக தெரியுது. இப்போ இது பக்கத்தில் தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு லீஃப் ஒன்று அரேஞ்ச் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம். இந்த லீஃப் கலரும் வந்து நிறைய இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கோல்டன் கலரே சூஸ் பண்ணியிருக்கேன். அதில் நான் ஒரு சுகர் பீடு, அப்படி இல்லைன்னா 2 mm பீடு, உங்களுக்கு எது விருப்பமோ அதை வந்து நீங்கள் அதில் செட் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், 2 mm பீடு அதுக்குள்ளே விட்டு எடுக்கிறேன்.
அப்போ அது வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும் அது. ஓகேவா? இப்போ நான் இது பக்கத்துலேயே வந்து உன்னன் லீஃப் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இதெல்லாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ப்ளவுஸில் வந்து நீங்கள் இன்செர்ட் பண்ணலாம். உங்கள் குட்டி குட்டி குழந்தைங்களுக்கும் அவங்களோட ட்ரெஸ்ஸில் சிம்பிளாக இருந்ததுன்னா நீங்கள் அதில் வந்து சென்டரில் போடலாம். இல்லை ஸ்லீவில் வந்து மிடிலில் போடலாம். அதெல்லாம் போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும் அது. இப்போ நம்ம இந்த சைடு போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இது ஒரு அழகான டிசைனில் நம்ம வந்து இது ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கோம். ப்ளவுசஸ் ஒர்க். இந்த டிசைன் வந்து சுடிதாரில் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ப்ளவுஸில் யூஸ் பண்ணலாம், குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸில் யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.